சிம்மம் ராசி நவம்பர் 9 முதல் நவம்பர் 15 வரை வாராந்திர ஜாதகம். உங்கள் ராசியின் 8வது வீட்டில் சனி பெயர்ச்சிப்பார். இதன் விளைவாக இந்த வாரம் நீங்கள் உங்கள் கூட்டாளிகளைப் பற்றி குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வட்டத்தில் உள்ள ஒரு சுயநலவாதி உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்க வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் போகலாம். இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கத்தில் இருக்கும். எனவே தேவையில்லாமல் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையை கடைப்பிடித்து உங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் வாழ்க்கையின் செயல்முறையை நம்புங்கள். உங்கள் ராசியின் 7வது வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பார். எனவே இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய வீட்டை வாங்கலாம் அல்லது உங்கள் பழைய வீட்டை அழகுபடுத்தி புதுப்பிக்க முடிவு செய்யலாம். வீட்டு அலங்காரங்களுக்கும் நீங்கள் சிறிது பணம் செலவிடுவீர்கள். இருப்பினும் இது உங்கள் நிதி நிலைமையை பாதிக்காது. அதற்கு பதிலாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மரியாதை மற்றும் மரியாதையை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரம் உங்கள் படைப்பு திறன்கள் கடுமையாக குறைக்கப்படும். இதன் விளைவாக அஞ்சல் இணையம் மற்றும் பிற ஊடகங்களை சரியாக பயன்படுத்தாமல் உங்கள் மேலதிகாரிகளை ஈர்க்க தவறிவிடுவீர்கள். இது உங்கள் பதவி உயர்வை மட்டுமல்ல, உங்கள் தொழில் முன்னேற்றத்தையும் மெதுவாக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை விட தங்கள் கடின உழைப்பையே அதிகம் நம்பியிருக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்பதை நீங்கள் நன்கு புரிந்துகொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் கல்வி மரணம் வரை உங்களுடன் இருக்கும். எனவே அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பியிருப்பது உங்கள் நேரத்தை வீணடிப்பதைத் தவிர வேறு எதையும் செய்யாது. அத்தகைய சூழ்நிலையில் கடந்த காலத்தை மறந்துவிட்டு முன்னேறிச் செல்லுங்கள். இன்றிலிருந்து உங்கள் கடின உழைப்பை விரைவுபடுத்துங்கள். இந்த வாரம் பரிகாரம்: தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஓதுங்கள்.